Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸில் செட்டோட ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன். அடுத்தது வந்து வென் டயக்ராம்னா என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்ப்போம், ரைட்? சரி, இப்போ ஃபஸ்ட்டு வென் டயக்ராம் அப்படின்னா என்னன்ற டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது நமக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இனிஷியலியாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். Venn diagrams are visual tools used to illustrate the logical relationship between different set of items. ஸோ நம்மளுக்கு நிறைய செட்ஸ் இருக்கும், ஏபிசி அந்த மாதிரி. நம்ம மோஸ்ட்லி 3 செட்டு எடுப்போம் மேக்ஸிமம். ஸோ அந்த ஒரு 3 செட்டு இல்லை நிறைய செட்டுக்கு இன்பிட்வீனில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்மளுக்கு விஷுவலாக காமிக்கிறது யூஸ் பண்ணுற ஒரு டயக்ராம் பேர் தான் வந்து என்ன, வென் டயக்ராம். ஒரு ஈஸியான கான்செப்ட் தான் நமக்கு வென் டயக்ராம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ வென் டயக்ராம் ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் செட் டயக்ராம் ஆர் லாஜிக்கல் டயக்ராம். ஸோ வென் டயக்ராம்ஸ்க்கு வேறு பேரும் என்ன அப்படின்னா செட் டயக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா லாஜிக்கல் டயக்ராம்ஸ் அப்படின்னும் நம்ம வந்து பேசலாம். ஓகே, ஸோ அதுதான் சொல்லியிருக்கோம் டெஃபினேஷனில். தென் நெக்ஸ்ட் ஒன் லாஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன். ஸோ நம்ம செட் ஆப்ரேஷனில் நிறைய லாஸ் நமக்கு இருக்குது. ஸோ லாஸ், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி. ஸோ அது என்ன அப்படிங்கிறது பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா என்னென்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு வரணும். ஸோ இப்போ ஏ யூனியன் பி பண்ணுறதும் பி யூனியன் ஏ பண்ணுறதும் சேம், அண்டு ஏ இன்டர்செக்ஷன் பி பண்ணுறதும் பி இன்டர்செக்ஷன் ஏ பண்ணுறதும் சேம். இதில் நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இம்பார்ட்டன்ட், அதை மட்டும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். மற்றபடி இது ஜஸ்ட் வேணால் நீங்கள் ஒரு வென் டயக்ராம் வரைகிறீங்கன்னா இந்த மாதிரி இருக்குமா, ஏ பினா, ஸோ இது ஏ இது பி. ஓகே, ஸோ இப்போ ஏ யூனியன் பினா என்ன, இந்த 2 சர்க்கிள் ஏவையும் பியும் நான் வந்து சர்க்கிள் ஷேட் பண்ணணும். இதான் ஏ யூனியன் பியோட ஷேப், ரைட்? சிமிலர்லி பி யூனியன் ஏனாலும் என்ன, இதே விஷயம்தான். அப்போ அதில் எந்த வித சேஞ்சும் இல்லை. ஏ யூனியன் பினாலும் அதான், பி யூனியன் ஏனாலும் அதுதான். சிமிலர்லி ஏ இன்டர்செக்ஷன் பினா என்ன, இந்த காமன் ரீஜன் இஸ் யுவர் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதே பி இன்டர்செக்ஷன் ஏ பண்ணாலும் என்ன, அதே தான். ஸோ அதை தான் நம்ம வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம பேசுகிறோம். நெக்ஸ்ட் என்ன, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ஒன். ஸோ அசோசியேட்டிவ் அப்படின்னா என்னென்னா 3 ஆப்ரேஷனையும் வந்து நம்ம பேசுறது, 3 செட்டு ஏபிசி எடுத்துகிட்டு ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் சேம் அஸ் ஏ யூனியன் பி யூனியன் சி அண்டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. நான் ப்ராக்கெட்ஸ் மாற்றி ஆப்ரேட் பண்ணாலும் சேமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே ரிசல்ட்டாக சொல்கிறது. இப்போ சியோ நம்ம சேர்த்துக்கிறதுனால 1 மோர் செட்டு சி. ஸோ ஏபிசின்னு 3 செட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 3 செட்டையே வச்சு நம்ம 1 பை 1 பேசணும். இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அது உள்ள 3 செட்ஸு ஏபிசி 3 எடுத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் ஏ அண்டு இது வந்து நம்ம பின்னு எடுத்துக்கிறோம் அண்ட் தென் 1 மோர் செட்டு சி. ஓகே, ஸோ 3 செட்டே நம்ம எடுத்தாச்சு. இப்போ இந்த ஏபிசிக்கு வந்து நம்ம அந்த யூனியன் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, இது ஏ இது பி இது சி. ஓகே, ஸோ இப்போ ஏ யூனியன் பினா இந்த 2 சர்க்கிளையும் ஷேட் பண்ணுவீங்க, யூனியன் சினா இந்த 3ஐயும் சேர்த்துருவீங்க. சிமிலர்லி மாற்றி ப்ராக்கெட் பண்ணாலும் பி யூனியன் சினா என்ன, இந்த 2 சர்க்கிளை ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணுவீங்க, அது கூட யூனியன் வித் ஏனா என்ன இது. அப்போ 3மே வந்து என்ன ஆகுது, சேமாக தான் இருக்கு, ஷேட் ஆகிருக்கும் 2 கேஸ்லேயும். அப்போ போத் ஆர் சேம். அதே விஷயம் இன்டர்செக்ஷன் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும், ஏ இன்டர்செக்ஷன் பினா இது, அது கூட என்ன பண்ணுறீங்க, சியை வந்து இன்டர்செக்ட், அது கூட சி இன்டர்செக்ட் பண்ணுறப்ப வில் கெட் திஸ் ரீஜன், ரைட்? ஸோ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இதே ப்ராக்கெட் மாற்றி பி இன்டர்செக்ஷன் சி ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அது கூட ஏவை யூனியன் பண்ணாலும் என்ன வரும் நம்மளுக்கு காமனாக, சாரி இந்த ரீஜன் வரும், ரைட்? ஸோ 3த்துக்கும் காமனாக இருக்க ரீஜன் இது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பினா இந்த ரீஜன், திஸ் இஸ் யுவர் ஏ இன்டர்செக்ஷன் பி. அடுத்தது அது கூட சி காமனாக இருக்கிறது, சியில் இது மொத்தமும் சியோட ரீஜன். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியில் எது சியோட போர்ஷன், இந்த 1 மட்டும்தான். அப்போ அதுதான் நம்மளோட 3தோட இன்டர்செக்ஷன்லேயும் காமனாக இருக்க ரீஜன் திஸ் ஒன், ரைட்? சிமிலர்லி பி இன்டர்செக்ஷன் சி பண்ணிங்கன்னா இந்த மொத்த ரீஜனும் வரும், அதுக்கும் ஏக்கும் இருக்க காமன் ரீஜன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அப்போ திஸ் இஸ் தி ரீஜன். ஸோ அப்போ அதுவுமே வந்து நம்மளுக்கு சேமாக இருக்குன்றதான் சொல்கிறோம். தென் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஸோ தனித்தனியாகவே வரைஞ்சி, ஸோ அது நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டனும் கூட. ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஸோ இங்கே வந்து என்னென்னா எல்லாமே சேம் ஆப்ரேஷன் யூனியன்லேயே இருக்கும். இங்கே வந்து அவுட் சைடில் யூனியன், இன்சைடில் இன்டர்செக்ஷன் இருந்தால் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு. சிமிலர்லி இங்கே அவுட் சைடில் இன்டர்செக்ஷன், இன்சைடில் யூனியன் அப்படின்னு இருக்குன்னா இந்த ரிசல்ட். ஓகே, தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஐடென்டிட்டினா நமக்கு என்ன தெரியும், ஒரு செட்டுக்கு ஒரு எலிமெண்ட் கூட
ஏதோ ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறப்பையோ அதே எலிமெண்ட் வரணும், அப்போ 0 அடிஷனில் ஐடென்டிட்டி. மல்டிப்ளிஃபை பண்ணுறப்ப அதே நம்பர் வருதுன்னா 1 இஸ் தி ஐடென்டிட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன், அந்த மாதிரி பேசியிருப்போம். இங்கே ப்ராப்பர்ட்டியில் ஐடென்டிட்டி என்னென்னா ஏ யூனியன் எம்டி செட் பண்ணிங்கன்னா வில் கெட் ஏ அப்படின்னு வரும். அண்ட் தென் ஏ யூனியன் இன்டர்செக்ஷன் வித் யூனியன் செட்டு, அது யூனிவர்சல் செட், ரைட்? யூனா யூனிவர்சல் செட்டு. ஸோ இந்த யூனியனுக்கும் யூக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காங்க. யூ வந்து யூனிவர்சல் செட்டு, இங்கே பேசுகிற யூ வந்து ஜஸ்ட் என்ன யூனியன் ஆப்ரேஷன். ஏ கூட நான் எம்டி செட்டை யூனியன் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும், ஏவே தான் கிடைக்கும். அதே மாதிரி யூனிவர்சல் செட்டு கூட ஏவை நான் இன்டர்செக்ட் பண்ணுறப்பையும் எனக்கு என்ன கிடைக்கும், ஏ தான் கிடைக்கும். தட் இஸ் தி ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. தென் லாஸ்ட் ஒன் காம்ப்ளிமெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ காம்ப்ளிமெண்ட்னா என்னென்னா ஏ யூனியன் ஏ டேஷ் பண்ணுறப்ப வில் கெட் யூ. ஸோ ஏங்கிறது ஏ டேஷ்னா என்ன, யூலேருந்து ஏவை ரிமூவ் பண்ணுறது. லாஸ்ட்டாக அந்த ஆப்ரேஷன் பேசுகிறப்பெல்லாம் பேசியிருந்தோம், டிஃப்ரென்ஸ் ஆப்ரேஷன், ரைட்? சாரி, காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேஷன். ஸோ ஏ டேஷ்ன்றது யூனிவர்சல் செட்லேருந்து ஏவை ரிமூவ் பண்ணி வர்றது. அதையும் ஏவையும் யூனியன் பண்ணால் என்ன ஆகும், யூ கிடச்சிரும். சிமிலர்லி ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் பண்ணிங்கன்னா எம்டி. ஏன்னா ஏன்றது செட்டு, அதுலேருந்து ஏ யூனிவர்சல் செட்லேருந்து ஏவை ரிமூவ் பண்ணால் கிடைக்கிறது ஏ டேஷ். ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ தட் இஸ் தி எம்டி செட் அப்படின்னு நம்ம இங்கே பேசியிருக்கோம். தீஸ் ஆர் ஆல் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் தஸ். ஸோ இப்போ நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம், ஏன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி செப்பரேட்டாக கூட கேட்டிருக்காங்க, அதனால் டிஸ்ட்ரிபியூட்டிவ் பார்த்துடலாம். ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓவர் யூனியன். ஸோ இன்டர்செக்ஷனை வெளியில் வச்சுக்கிறோம், யூனியன் உள்ள. அப்படி இருந்தால் என்ன பண்ணுவீங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. இதுதான் நம்மளோட ரிசல்ட்டு. இதை ப்ரூவ் பண்ணோம் பை யூஸிங் வென் டயக்ராம் தான். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. ஸோ ஃபஸ்ட்டு பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டு அது கூட என்ன பண்ணணும், ஏ இன்டர்செக்ஷன் பி பண்ணணும். ஸோ இது ஏ, இது பி, இது சி, ரைட்? ஸோ இது பி, இது சி, இது ஏ. ஸோ அப்போ ஏ பி யூனியன் சி ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ பி சர்க்கிள் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேட் பண்ணிவிட்டு பி யூனியன் சி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் பி. அது கூட என்ன பண்ண போகிறீங்க, சியோ வந்து நம்ம யூனியன் பண்ணிக்கிறோம். ஸோ பி யூனியன் சி வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு செட்டையும் ஷேட் பண்ணுறது தான் நம்மளுக்கு பி யூனியன் சி. ஓகேங்களா? ஸோ அந்த பி யூனியன் சி கூட நம்ம என்ன பண்ணணும், ஏவை இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். அப்போ பி யூனியன் சின்றது இந்த ஃபுல் ரீஜன். இதில் ஏ மட்டும் எங்கே இருக்குது, ஏவோட இன்டர்செக்ஷன் இது ஃபுல்லாக ஏ. அதில் பி யூனியன் சியில் காமனாக இருக்க ரீஜன் இது மட்டும்தான், ரைட்? ஸோ அப்போ அந்த ரீஜன் மட்டும் ஷேட் பண்ணுறது தான் நம்மளுக்கு இந்த ஏ இன்டர்செக்ஷன் வித்து பி யூனியன் சியோட ரீஜன். ஓகே, ஸோ இந்த பிளேஸ் வரும், ப்ளஸ் இந்த ஒரு ரீஜனும் நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ இது ரெண்டையும் ஷேட் பண்ணுறது தான் ஏ இன்டர்செக்ஷன் வித்து பி யூனியன் சியோட ஆன்சர். ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த லெஃப்ட் சைடோட என்டையர் ஆன்சர் இதுதான். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ரைட் சைடு வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம் அடுத்தது. ஸோ ரைட் சைடுனா என்ன, நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி வந்துடும், யூனியன் வித்து ஏ இன்டர்செக்ஷன் சி. இந்த இன்டர்செக்ஷனை உள்ளே போடுறது, அதான் ரைட்டு நமக்கு. ஓகே, ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் வித்து ஏ இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன, ஏக்கும் பிக்கும் இருக்க காமன் ரீஜன். ஸோ இந்த ரீஜன் மட்டும்தான் நம்மளுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கிறது. எல்லாமே ஏபிசின்னு மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ நான் அப்படியே ஜஸ்ட் எழுதியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும், ஏ இன்டர்செக்ஷன் சின்னா என்ன, ஏக்கும் சிக்கும் இருக்க காமன் ரீஜன். இது ஏ, இது பி, இது சியா. ஸோ அப்போ ஏக்கும் சிக்கும் இருக்க காமன் ரீஜன். ஸோ ஏ இது, சி இது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்க காமன் ரீஜன், இந்த ரீஜன் மட்டும் நீங்கள் ஷேட் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது ரெண்டையும் யூனியன் பண்ண போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பியோ ஏ இன்டர்செக்ஷன் சியோ யூனியன் பண்ண போகிறீங்க. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியில் இங்கே இருக்கிறது இந்த ஷேடு, அதை எழுதிக்கலாம், அதை ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கே இருக்கிறது என்ன, செகண்ட் ஒனில், ஸோ இந்த ஷேட் இருக்குது, அதையும் ட்ரா பண்ணுங்கள். வாட் வி வில் கெட், ஸோ இந்த ரெண்டும் சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஷேப்பு இங்கே இருக்க அதே ஷேப் தான். அப்போ என்ன ரிசல்ட்டு, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ரிசல்ட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, அதே விஷயம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் யூனியனில் பார்க்கணும். இப்போ இன்டர்செக்ஷனில் பார்த்த மாதிரி அடுத்தது நம்ம யூனியனில் பார்க்க போகிறோம். சேம் கைண்ட் ஆஃப் திங். அப்போ செகண்ட் ஒன், யூனியன் டிஸ்ட்ரிபியூட்ஸ் ஓவர் இன்டர்செக்ஷன். ஸோ அப்போ வெளியில் யூனியன் இருக்கும், உள்ள இன்டர்செக்ஷன் இருக்கும். அப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் வித்து ஏ யூனியன் சி. அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அது கூட ஏ, இது பி, இது சி, ரைட்? ஸோ ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன்னா இந்த ரீஜன் வந்து நம்மளுக்கு பி இன்டர்செக்ஷன் சியில் வந்து வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ரீஜன் ஃபார் பி இன்டர்செக்ஷன் சி. அடுத்து என்ன பண்ணோம், அது கூட ஏவை நம்ம யூனியன் பண்ண போகிறோம், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சியை ட்ரா பண்ணிடலாம்.
ஸோ திஸ் இஸ் பி இன்டர்செக்ஷன் சி ரீஜன். ஸோ அது கூட என்ன பண்ண போகிறீங்க, ஏ வந்து டோட்டலாக யூனியன் பண்ண போகிறோம். ஏங்கிறது இந்த ஃபுல் சர்க்கிள், அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பி இன்டர்செக்ஷன் சி கூட யூனியன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்படி யூனியன் பண்ணால் என்ன ஆகும் ஷேப் நம்மளுக்கு அப்படின்னா, ஸோ இந்த ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது இதுதான் நம்மளோட ஷேப். ஓகே, ஸோ ஏ கூட பி இன்டர்செக்ஷன் சியை யூனியன் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சிமிலர்லி ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. ரைட் ஹேண்ட் சைடு என்ன சொல்லியிருக்காங்க, ஏ யூனியன் பி கூட ஏ யூனியன் சி கூட ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க ரீஜன். ஸோ ஏ யூனியன் பிக்கும் ஏ யூனியன் சிக்கும் இருக்க காமன் ரீஜன். ஸோ ஏனா இந்த ஃபுல் சர்க்கிள் இஸ் யுவர் ஏ. ஓகே, சிமிலர்லி பினா என்ன, அந்த செகண்ட் சர்க்கிள் இஸ் யுவர் பி. ஸோ நீங்கள் ஏபிசின்னு எழுதிக்கோங்க, நான் ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன். போத் ஆர் ஏபிசி, இது ஏ இது பி அது சி. ஸோ கரெக்டாக எழுதிக்கோங்க, ஏன்னா ஏபிசியை இடமாற்றி எழுதினீங்கனாலும் மாறிடும். பட் ஆல்வேஸ் நம்ம இப்படி தான் ஏபிசியை எழுதுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் இஸ் ஏ, செகண்ட் சர்க்கிள் இஸ் பி. ஸோ இந்த தேர்டு சர்க்கிள் வந்து நம்ம சிஏ எடுப்போம். இது ஏ இது பி, ரைட், இது சி. ஸோ அப்போ ஏ யூனியன் பிங்கிறது இந்த ரெண்டு ஆப்ரேஷன். சிமிலர்லி அடுத்து என்ன, பி யூனியன் சி பண்ணணும், சாரி ஏ யூனியன் சி பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன். ஸோ அப்போ ஏ யூனியன் சி பண்ணுறப்ப ஏவையோ சியோ நம்ம வந்து ஷேட் பண்ணணும். ஸோ இது ஏ சர்க்கிள். ஓகே, ஸோ அது கூட நான் என்ன பண்ணணும், சி சர்க்கிளையும் ஷேட் பண்ணிக்கணும். ஸோ ஏவோட சர்க்கிள் என்டையராக ஷேட் பண்ணிக்கோங்க. அது கூட என்ன பண்ண போகிறீங்க, சியோட சர்க்கிளை என்டையராக நம்ம ஷேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஏ அண்டு இது வந்து நம்மளுக்கு சி. இதுதான் வந்து ஏ யூனியன் சியோட ஆப்ரேஷன் நம்மளுக்கு. அடுத்தது என்ன பண்ணணும், இது ரெண்டு காமனாக இருக்க ரீஜன். ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது பாருங்கள், ஏ சர்க்கிள் வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிடணும், ஏ சர்க்கிளை வந்து ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துலேயுமே ஏ சர்க்கிள் வந்து நம்மளுக்கு காமனாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஏவோட சர்க்கிளை வந்து நம்ம ஷேட் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா ரெண்டுத்துலேயும் இருக்கிறதுனால அந்த காமன் இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம், ரெண்டுலேயும் காமனாக இருக்க ரீஜன். ஸோ ரெண்டுலேயும் இந்த ஏவோட சர்க்கிள் என்டையராக ஏவோட சர்க்கிள் வந்து காமனாக இருக்குது. இப்போ அடுத்த காமன் ரீஜனுக்கு வருவோம். இப்போ இந்த போர்ஷன் வந்து இந்த பியோட இந்த போர்ஷன் வந்து இங்கே இருக்குது பட் இங்கே இல்லை, அப்போ அதை எடுக்க முடியாது. சியோட இந்த போர்ஷன் இங்கே இருக்குது பட் இங்கே இல்லை, அதையும் எடுக்க முடியாது. பட் இந்த ஒரு ரீஜன் இருக்குல்ல, இது இங்கேயும் இருக்குது as well as இங்கேயும் இருக்குது. அப்போ அது ரெண்டை நம்ம அடிஷ்னலி ஷேட் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே ஷேட் ஆகிருக்கு இந்த ரீஜன். அப்போ இந்த ஒன்று மட்டும் ஷேட் பண்ணால் வந்து நம்மளுக்கு போதுமானது இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த ரிசல்ட்டு படி என்ன ஆகுது, இந்த ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் வித் ஏ யூனியன் சி, இதுதான் இதோட ரிசல்ட்டு ஃபைனலு. ஸோ இந்த ரிசல்ட்டும் இதுவும் வந்து நம்மளுக்கு ட்ரூவாக இருக்குது. இந்த ரிசல்ட்டும் இங்கே பாருங்கள், இதுவும் வந்து நம்மளுக்கு என்ன சேம். அப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் வித் ஏ யூனியன் சி. ஹென்ஸ் ப்ரூவ்டு தி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத லாஸ்ட்டாக நீங்கள் எழுதிடணும். ஸோ லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், தேர்ஃபோர் இந்த இடத்துல ரிசல்ட்டில் தேர்ஃபோர் ஏ யூனியன் வித் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் வித் ஏ யூனியன் சி. ஹென்ஸ் ப்ரூவ்டு தி ரிசல்ட், ஹென்ஸ் ப்ரூவ்டு பைனாமியல் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிடணும். தட் இஸ் சரி, அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத ஃபைனலி வி ஹவ் டு ரைட். இதே மாதிரி நம்ம அங்கே இன்டர்செக்ஷனுக்கும் வந்து த சேம் திங், இந்த ரிசல்ட்டை இங்கே வந்து நம்ம அதே மாதிரி இன்டர்செக்ஷனுக்கும் ரிசல்ட் எழுதிடணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் நம்ம வென் டயக்ராம்னா என்ன அண்டு அதை பேஸ் பண்ணியிருக்க ஒரு சில லாஸ் அண்டு பேசிக்காக வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதையும் நம்ம வென் டயக்ராமில் பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோவில் நம்மளுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்டான ரிசல்ட் டிமார்கன் தியரம் இருக்குது. அந்த டிமார்கன் தியரம் யூஸிங் வென் டயக்ராம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.